ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 61. விஸ்வாமித்திரர் புஷ்கர கஷேத்திரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கையில் அம்பரீஷ மன்னவன் சுனச்சேபனை நரபலியாக பெற்று வந்த கதையை சதானந்தர் ராமருக்கு கூறுதல். ராமா, விஸ்வாமித்திரர் பிரம்ம தேஜஸ் பெறுவதற்காக தவம் செய்து கொண்டிருக்கையில் இத்தகைய இடையூறு நேரிட்டதனால் இனி ஒரு வகையான இடையூறும் நேராதபடி வேறொரு திசையிலே சென்று ஏகாந்தமாக தவம் புரிய வேண்டும் என்று முனிவர்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்று புஷ்கர தீர்த்தத்தின் கரையில் கோரமாக தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போதும் ஓர் இடையூறு நேர்ந்த கதையை இனி சொல்லுகிறேன் கேளாய் என்று சதானந்தர் மற்றொரு கதை சொல்ல தொடங்கினர். அயோத்திக்கு அரசனான அம்பரீஷன் என்பவன் மன்னவன் ஒரு யாகம் செய்கையில் இந்திரன் அந்த யாக பசுவை களவு முறையில் கவர்ந்து சென்றனன். பசு காணாமற் போய்விடவே புரோகிதர் மன்னவனை நோக்கி, உனது சோர்வினால் யாக பசு காணாமற் போய்விட்டது, விரைவில் அதனை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும், அல்லது அதற்கு பிரதியாக நரபலி கொடுப்பதற்கு ஒரு புருஷனையாவது கொண்டு வர வேண்டும், வேறு வகை ஒன்றும் இல்லை என்று கூறினர். அது கேட்ட மன்னவன் 10,000 பசுக்களை கொடுத்து யாக பசுவை பெறுவதாக எண்ணி நாடுகளிலும் காடுகளிலும் நகரங்களிலும் ஓரிடமும் தப்பாமல் தேடிக்கொண்டு போகையில் புருதுங்கம் என்னும் மலையில் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ரிஷிகர் என்பவரை கண்டனன். கண்டு அவரை தண்டனிட்டு, மகானுபாவரே, என்னுடைய யாக பசு காணாமல் போயிற்று, பலவிடங்களில் திரிந்து தேடியும் கிடைக்கவில்லை. எனது யாகம் குறைபாடின்றி நிறைவேற வேண்டி இருத்தலால் பசுவுக்கு பிரதியாக நரபலி கொடுத்த பொருட்டு உமது புதல்வர்களில் ஒருவனை கருணையோடு தந்திட வேண்டும். என்னிடம் 100,000 பசுக்கள் பெற்றுக்கொண்டு ஒரு புத்திரனை விற்பனை செய்து என்னை கிருதார்த்தனாக்கி கொள்ள அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனன். அதற்கு அவர், அம்பரீஷ மன்னவனே, நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் எனது மூத்த குமாரனை கொடுக்கவே மாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டார். அம்மொழியை கேட்டுக்கொண்டிருந்த அவரது மனைவி அம்பரீஷனை நோக்கி, மன்னவனே, எனக்கு இளையகுமாரன் மீது மிகவும் அன்பு ஆதலால் அவனை நான் விற்க முடியாது என்று தெரிந்து கொள் என்று கூறினாள். இம்மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த இடைக்குமாரனாகிய சுனச்சேபன் என்பவன் உடனே தானாகவே எழுந்து வந்து, மன்னவனே, எனது தந்தையோ மூத்த மகனை விரும்பினார், தாயோ இளைய மகனை விரும்பினாள். என்னை ஒருவரும் விரும்பாமையினால் நான் தான் விற்கப்பட்டேனாகிறேன். ஆதலால் என்னை அழைத்து கொண்டு போகலாம் என்று அம்பரீஷனிடம் கூறினான். மன்னவனும் 100,000 பசுக்களை விலையாக தந்து அப்புதல்வனை பெற்றுக்கொண்டு பெரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு தேரின் மீது அக்குமாரனை ஏற்றிக்கொண்டு சென்றனன். சங்கம் 62. சுனச்சேபன் புஷ்கர கஷேத்திரத்தில் விஸ்வாமித்திரரை சரணமடைந்து உய்ந்ததை சதானந்தர் ராமனுக்கு கூறுதல். ராகவா, இன்னனும் சுனச்சேபனை விலைக்கு வாங்கி சென்ற அம்பரீஷர் நடுப்பகலில் புஷ்கர கஷேத்திரத்தில் இளைப்பார தங்கினர். அப்போது சுனச்சேபன் புஷ்கர கஷேத்திரத்தில் மகரிஷிகளோடு கூட தவம் செய்து கொண்டிருக்கும் தனது மாதுளனான விஸ்வாமித்திரரை கண்டனன். அவன் தனது மன வருத்தத்தை சொல்லிக் கொண்டே அவரது மடியில் வந்து விழுந்து, சுவாமி, எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உண்மையே புகழாக பற்றுகின்றேன். நீரே அருள் புரிந்து அடியேனை காத்து அருள வேண்டும். அம்பரீஷ மன்னனுடைய யாகமும் குறைவர நிறைவேறி நானும் உயிர் வாழ்ந்திருக்கும் வண்ணம் கருணை புரிய வேண்டும் என்றனன். அது கேட்ட விஸ்வாமித்திரர் அப்போதே தமது புதல்வர்களாகிய மதுஷ்யந்தன் முதலானவர்களை அழைத்து, தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டியது உங்களுக்கு கடமையன்றோ? உங்களுடைய நற்குணம் வெளியாவதற்கு இப்போது நல்ல சமயம் நேர்ந்திருக்கின்றது. இந்த சுனச்சேபனுக்கு நான் அபயம் பிரதானம் பண்ணியிருக்கின்றேன். ஆதலால் என்னுடைய வாக்கு மெய்மை பெறுமாறு உங்களில் ஒருவன் அம்பரீஷ மன்னவனுடைய யாகத்திற்கு பசுவாக இருந்து இவனை உயிர் வாழ்விக்க வேண்டும் என்றனர். ராமா, அது கேட்டு அப்புதல்வர்கள் பரிகாசமான பதிலுரையை கூறி அக்கட்டளைக்கு இணங்காது ஒழிந்தனர். ஆதலால் மிக்க சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரர் முன்பு வசிஷ்ட புத்திரர்களுக்கு போலவே இவர்களுக்கும் சாபம் கொடுத்து விட்டு மிகவும் வாடின முகத்தோடு நிற்கின்ற சுனச்சேபனுக்கு அஞ்சேல் என்று கைகவித்து அவனுக்கு 2 மந்திரங்களை செவியில் உபதேசித்து, பிள்ளாய், அம்பரீஷ மன்னவனுடைய யாகத்தில் நீ பசுவாக இருக்க நேரும் போது அங்கு 2 மந்திரங்களையும் பாடினாயாகில் உயிர் வாழப் பெறுவாய் என்று சொல்லி நியமனம் தந்தனர். அவ்வுபதேசத்தை பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அம்பரீஷனிடம் வந்து சேர்ந்த சுனச்சேபன்
அம்மன்னவனோடு கூட விரைவாக யாகசாலைக்கு வந்து சேர்ந்தனன். யாக பசுவுக்கு செய்ய வேண்டிய கோலங்களை எல்லாம் இவனுக்கு செய்து யூபஸ்தம்பத்தில் இவன் கட்டப்பட்டனன். அப்போது விஸ்வாமித்திரரின் உபதேச மொழியின்படியே அவ்விரண்டு மந்திரங்களையும் பாடி இந்திரன் உபேந்திரன் என்ற 2 தேவதைகளையும் தோத்திரம் செய்து தெய்வ அனுகிரகத்தினால் தீர்க்க ஆயுள் பெற்றனன். மன்னவனது யாகமும் குறைவின்றி நிறைவேறி சுனச்சேவனும் ஆயுள் பெற்று கழிக்கும்படியாக இன்னனும் அருள் புரிந்த விஸ்வாமித்திரர் அந்த புஷ்கர கஷேத்திரத்தில் 1000 ஆண்டு தவ நிலையில் ஊன்றியிருந்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.